பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். பொறுமையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நிறைவான ராசி மீனம். இந்த மீனத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி அமைய இருக்கின்றது? செல்வி ஐயா, நிறைவான ராசி மீனத்திற்கு எப்படி அமையுதுங்க ஐயா? மீன ராசிக்காரர்கள், குரு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஜென்ம சனியில் இருக்கிறீர்கள். பழனி முருகரிடத்தில் சென்று ராஜ அலங்காரம் தரிசனம் செய்வதும், விபூதியை வாங்கி கொண்டு வந்து தினமும் நல்ல விபூதியுடன் கலந்து வைத்துக் கொள்வதும், பழனி முருகருடைய ராஜ அலங்காரத்துக்கு தினமும் தீபம் ஏற்றுவதும், வேலைக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சி இது வரப்போகிறது. இந்த பரப வருடத்தில் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்து கொண்டால் அதிர்ஷ்டம் ஏற்படும். வயிறு, முதுகு, கால், பாதம், நகங்கள், கழிவுப்பாதை தான் சிறிய உபத்திரங்கள் பெரிதாகலாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. நிறைய நல்ல காரியங்கள் நடைபெறும். ஏற்றங்கள் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதிகமாக 7.5 சனியில் சுபவிரயங்கள், வீடு, நலம், ஆடை ஆபரணங்கள், நகை நட்டுக்கள், வைரங்கள், நவரத்தினங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ராசியில் மீனம் வரும். இவ்வளோ வாங்குறீங்கன்னா எப்படி வரும்? அப்போ பணம் வரும். ஸோ இதெல்லாம் சந்தோஷமாக வரும். சும்மா வண்டி வாகனத்தில் வித்தை காட்டுறது, வீலிங் பண்ணுறது, சின்ன வயசு பசங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வீலிங்கெல்லாம் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வீலிங்கில் தான் உட்காந்துருப்பீங்க. அதனால் யாரும் காப்பாற்ற முடியாது. அதே போல் கூடா நட்பால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வாடா போய் அவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்னை வந்து திட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு ரவுடிஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் ரெகுலர் குற்றவாளி ஆகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருங்க, ஜாலியாக இருங்க. நல்லது நிறைய நடக்கும். மகான்களை பிடிச்சிக்குங்க. நம்மளிடத்தில் வாழ்ந்த மறைந்த மகான்களை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கோளர் பதிகத்தை சொல்வது ரொம்ப அற்புதத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். விஷஜந்துக்கள், வளர்ப்பு பிராணிகள், இவங்ககிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என் வளர்ப்பு பிராணி தான் சொல்லிட்டு தலையில் கொட்டிங்கன்னா அது எங்கே கடிக்கும்னு தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கு. தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். காலையில் 7 மணிக்குள்ளாக, 6லேருந்து 7 மணிக்குள்ளாக கண்டிப்பாக குளித்து விட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றக்கூடிய மீன ராசிக்காரர்கள் இந்த பரப வருடத்தில் பலவிதமான ஆச்சரியங்களையும் வெற்றிகளையும் பெறுவார்கள். அரசியலில் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். சினிமா துறையில் வெற்றிகளை பெறுவார்கள். அரசு துறை, அரசு உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்பதில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ராசி மீன ராசி. அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் உண்டு உங்களுக்கு. சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மாவிடம் இருந்து. மீனராசி நேயர்கள், ஜென்மத்தில் சனி பகவான் வந்துட்டார். இப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அதில் விரைய சனி முடிஞ்சு ஜென்ம சனி வந்துட்டார் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு. பஞ்சமத்தில் குரு, அதாவது 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து உங்களுடைய ராசியவும் பார்க்குறதுனால உங்களுக்கு ஜென்ம சனியோட தாக்கங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு, லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ பல புதிய தொழில்கள் செய்கிறது, அதிலிருந்து லாபங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே வந்து சோம்பல் தன்மையை அதிகமாக சனி பகவான் கொடுத்துருவார். அப்படின்றதுனால தான் அந்த சோம்பல் தன்மையால் தொழில் விஷயங்களில் பெருசாக அபிவிருத்தி பண்ண முடியாதுன்றதுனால தான் சுயதொழில் வேண்டாம் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து அயராத ஒரு உழைப்போடு இருந்தீங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்றது கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பாரு. உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியம் அமைப்பு கிடைக்கிறதும் நல்லாயிருக்கும். வழக்கு விஷயங்கள், தொந்தரவுகள் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு விஷயங்கள் தீரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லாயிருக்கும். ஆனால் துணைக்கிட்டையோ பார்ட்னர்ஷிப்கிட்டையோ மட்டும் கொஞ்சம் அதிகமான வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ வச்சுக்க வேண்டாம். அளவோடு இருக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வண்டி வாகனம் போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். ஏன்னா 7.5 சனியில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சிரமப்பட்டு ஒரு வந்து சொத்தை வாங்கிட்டோம்னா அந்த சொத்து 3 தலைமுறைக்கு அசைக்க முடியாத சொத்தாக தருவாங்கன்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாரு, கடனை கொடுக்குறாரு, எல்லா விஷயங்களையும் கொடுக்குறாரு.
எல்ரசனி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை, வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை, தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை, அரசு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வித விஷயங்களையும் கொடுக்க போகிறாரு. அதெல்லாம் மீனராசி நேயர்கள் கொஞ்சம் பயபக்தியோட கடவுளை வழிபாடு பண்ணிக்கிட்டு நீங்கள் மற்ற விஷயங்களை தொடங்குனீங்கன்னா நல்ல நிறைவான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும், நல்லாவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நன்றிம்மா. வெங்கடேசன் ஐயா, மீனத்துக்கு எப்படி அமையுதுங்க? குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் விடியற் காலையில் எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்கிறீர்களோ, விடியற் காலையில் எந்திரிச்சு நல்ல ஒரு குளியல் போட்டுட்டு தெய்வ வழிபாடு செய்கிறீர்களோ அவருக்கு எல்லாமே இந்த வருடத்தில் அற்புதமான ஆண்டாக அமைய இருக்கிறது. 5 மணி ஆகிடுச்சு, 4:30 மணி ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் பெட்ரூம் விட்டு வெளியே வந்துடணும். அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கு நீங்கள் ஜெயிச்சிடலாம். நிறைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனங்கள் அதிகமாகும். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த நாள் செய்யலாம், தள்ளி போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அது எல்லாமே மறந்து அது எல்லாமே விடுத்து அதிலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது. ஆபரண சேர்க்கைகள், பழைய வண்டிகளெல்லாம் புதுசாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்க போகிறது. உங்களுக்கு வயதில் முன்னோர்களை வந்து பார்த்தோன்னா பெரியவர்களை நீங்கள் வந்து மதித்து நடக்க வேண்டும். அவர் சொல்கின்ற சொல் பேச்சுகள் எல்லாம் ஏன்னா அவங்கள அனுபவத்தில் சொல்வார்கள். அதை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கிட்டோங்க அப்படின்னா அதில் நம்ம கண்டிப்பாக நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அனுபவமாக இருக்கும். அந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வந்து பார்த்தோன்னா நிறைய தவறுகளில் இருந்து நீங்கள் வெளிப்பட்டு வரலாம். நிறைய நஷ்டங்கள் இருந்து உங்களுக்கு வந்து காப்பாடுற சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் அல்லாமல் குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து தேவையில்லாமல் மன உளைச்சல், தேவையில்லாம மன கஷ்டம் வரும். நான் மட்டும் அந்த வேலை செய்யணுமா, நீ செய்யக்கூடாதுன்னு 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும். அந்த கருத்து வேறுபாடு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கருத்து வேறுபாடு வரதுக்கான சூழ்நிலைகளே உங்களுக்கு இருக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனங்கள் இருக்க வேண்டும். நீர்நிலைகள் வந்து பார்த்தா பிள்ளைங்களை விடுவதோ இல்லை வீட்டுக்கு அருகாமல் நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா பசங்க மேலே குழந்தைகள் மேலே நிறைய வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இல்லைன்னா நீர்நிலை அபாயங்கள் நிறையா ஏற்படுறதுக்கான காலகட்டங்கள் இருக்க போகிறது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை நாளோ உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் அன்று சித்தர்கள் வழிபாடு செய்வது, ஜீவ சமாதிகளுக்கு செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவர்களுக்கு பாத பூஜை செய்வதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அமையும். நன்றி ஐயா. திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்கள், நீங்க சொல்லுங்க, மீனத்திற்கு எப்படி அமையுதுங்க? இரட்டை எண்ணம் கொண்ட மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வரக்கூடியதே ராஜாவா குருவதா வராரு. அப்போ உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால 7.5 சனி நடந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு தொந்தரவு வராது. ஆனால் இந்த நேரத்தில் உங்களோட அனுபவம் அறிவை வைத்து நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதை முன்கூட்டியே திட்டமிடுத்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை முன்னேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இந்த நேரத்தில் அக்கறைகள் செலுத்த வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. சோம்பேறித்தனத்தை தவிர்த்தீர்கள் என்றால் வெற்றி நிறைய உங்களுக்கு கிடைக்கும். சோம்பேறித்தனத்தினால தான் நிறைய வெற்றிகள் உங்களுடைய மாறி போகும். அதேமாரி சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் உண்டு. ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல கடினமான உழைப்பு கொடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும். மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறது, ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய இருக்கக்கூடிய அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் மீனராசிக்காரங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த 2 விஷயத்துலேயும் உங்களுக்கு நிறைய சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே திட்டமிடுதல் வந்து கரெக்டாக செயல்படுத்தினீங்க அப்படின்னா நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போக இருக்கின்றது. இந்த குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு பார்வை, 9ஆம் பார்வையாக இருக்கனால தடைகளை தாண்டி வெற்றிகள் நிறைய உங்களுக்கு குமிய போக இருக்கின்றது. அதனால் இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமல்ல, குடும்பத்தில் பெரியவர்களை மதித்து பேசிக்கொள்வது எல்லா வகையிலும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் அமைதியை காப்பது ரொம்ப நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புகள் இருக்கும். மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வச்சு வேலை வாய்ப்புகளை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் பலங்கள்லாம் பலப்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால தான் சோம்பேறியை மட்டும் தவிர்த்தீர்கள் என்றால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை முன்னேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரும் கிரிவலம் செல்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதேமாரி ஆடை ஆபரண சேர்க்கை வரும். ஆனால் அதனால் மனக்கவல் வேதனைகளும் குடும்பத்துக்குள்ளார ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துவது நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மிக சிறப்பாக இந்த தமிழ் புத்தாண்டிற்கான பொது பலன்களையும் 12 ராசிகளுக்குமான பலன்களையும் நீங்க எல்லோருமே கேட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
மீண்டும் அடுத்தடுத்த நல்ல நல்ல நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து சந்திக்கலாம். சுதா கண்ணன் அவர்களுக்கும், வெங்கடேசன் அவர்களுக்கும், முகுந்தன் முரளி அவர்களுக்கும், யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர்ட் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். Location and furniture partner Lavish Furnitures.